நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இதை மொழிபெயர்த்து சொல்ல விரும்புகிறேன். அனுதினமும் என் மேல் பாரத்தை வைத்தாலும் என்னை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சுமக்காமல் இந்த உலகத்திலே தேவனுடைய படைப்பு எதுவும் இயங்கவில்லை. சுமக்கிறதுனால தான் ஒவ்வொரு படைப்பும் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் தேவ பிள்ளையாகிய நாம் சரியாக இயங்க வேண்டும் என்றால் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சுமையை நாம் சுமந்து ஆக வேண்டும். சுமக்க முடியாது என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. சுமந்து ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் யார் மேலேயும் வேற பாவ சுமையை வைக்கிறது இல்லை. நான் திரும்பவும் ஒரு ஆழமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்ணி ஒரு 5-20 நிமிஷத்தில் முடிக்க விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா, ஆண்டவுடைய காரியத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் ஒருத்தர் மேலே ஒரு சுமையை வைக்கிறார்னா அந்த சுமை அவனை பாவத்தை நோக்கி நடக்கலை, பரிசுத்தத்தை நோக்கி நடத்துது. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சுமக்கிற சுமை வேணால் என்னை பாவத்தை நோக்கி நடத்தலாம், ஆனால் தேவன் என் மேல் வைக்கிற சுமை என்னை பாவத்தை நோக்கி நடத்த விடுவது இல்லை. அதை நன்றாக கவனித்துக் கொள்ளணும். நான் திரும்ப இன்னொரு காரியத்தை பதிவு செய்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிரமாணத்தை நம்மேல் சுமத்துகிறார். அந்த பிரமாணம் பரிமாணங்கள் கொண்டது. அந்த பரிமாணங்களில்தான் மனிதன் பூரணம் அடைகிறான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், தேவன் ஒரு மனிதன் மேல் வைக்கிற சுமை தேவ பிரமாணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர் பிரமாணம்தான் என் மேல் சுமைக்கப்படுகிறது, சுமத்தப்படுகிறது. அந்த சுமத்தப்படுகிற பிரமாணம் பல பரிமாணங்களை கொண்டது. ஒரே விஷயத்தை செய்வதற்காக என் மேல் சுமத்தப்படலை, பல விசேஷங்களுக்கு என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக அது என் மேல் சுமத்தப்பட்டது. அந்த பரிமாணம் என்னை ஒரு பூரண புருஷனாய், பூரண புருஷியாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளாம் இயல்பாக அன்புக்கு இயங்குகிறவர்கள். இந்த அன்புக்கு உலகத்தில் வெற்றிடம் தான் இருக்குதே தவிர வேற நிறைவு கிடையவே கிடையாது. ஆனால் நேற்று அதை பேசினேன். இந்த டிவைன் லவ்வில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த அன்புக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும். உலக அன்பில் எதிர்பார்ப்பு இருக்கும். தெய்வீக அன்பில் எந்த ஒரு வித எதிர்பார்ப்பும் பின் விளைவுகளும் பக்க விளைவுகளும் இருக்காது. அப்போ இப்போ எனக்குள்ள அந்த லவ்வை கொண்டு வந்து வைக்கிறார். லவ்வை வச்ச உடனே அந்த மனுஷன் மனைவியை உடல் ரீதியாக பார்த்து நேசித்தது வேற. இப்போ அவ பலவீனத்தில் அவளை நேசிப்பது வேற. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சோர்வில் நேசிக்கிறது வேற. தன் கணவனிடத்தில் எது இருக்குதோ இல்லையோ அந்த டிவைனில் நேசிக்கிறது வேற. அப்போ அந்த சுமையை தேவன் என் மேலே வைக்கிறப்ப நான் அந்த டிவைன் லவ்வை ஒவ்வொரு நாளும் கற்று வருகிறேன். நான் தேறுகிறேன், நான் பழகுகிறேன், இதில் நான் மெச்சூரிட்டி ஆகிறேன். இப்போ நான் சொல்கிறேன், டிவைன் லவ் எனக்குள்ளே நிறையா வந்துருச்சு. ஹல்லேலூயா. என்னால் மன்னிக்க முடியும், என்னால் அந்த கசப்பை விட முடியும், என்னால் மறக்க முடியும். என்னங்க, ஒரு சார்லி கிரிக்கு மட்டும்தான் அவர் ஒய்ஃபு மட்டும்தான் மன்னிக்க முடியுமா? அப்போ இந்தியர்களால் மன்னிக்க முடியாதா? இதெல்லாம் உலகத்தில் எவ்வளோ வீடியோவில் போட்டு காமிக்கிறாங்க. ஏன் நம்மளால் மன்னிக்க முடியல? அவங்க போட்டு காமிக்கிறாங்கல்ல, தான் கணவன் இறந்துட்டார், கணவனை கொண்டவன் ஒரு பிலீவர், அவங்க கணவனை கொண்டது ஒரு பிலீவர், மறக்கக்கூடாது, இஸ் எ பிலீவர், ஒரு சர்ச்சுக்கு போகிறவன். அவன் அந்த அவனுக்கு அந்த டாக்டரின் ஏற்றதா இல்லைன்றப்ப ஷூட் பண்ணுறான். இப்போ அவங்கள கொன்னுட்டான். நல்லா கவனிச்சுங்க, கொன்னுட்டான். அப்பா கேட்குறாரு, ஏன்டா நீ அந்த கூட்டத்துக்கு போனியே, யாரா கொன்னதுன்னு கேட்குறாரு. கொன்னது யாருன்னு கேட்டோன்னா அவன் சொல்கிறான், நான் தான் கொன்னேன்றான். நம்ம வீட்டு பிள்ளை என்ன சொல்லுவோம்? நானா நான் அந்த கூட்டத்தில் ஓரமாக நின்றுக்கிட்டேன் அப்படின்னும். புரியுங்களா? நான் தான் சொன்னோன்னே நம்ம ஊரப்பா என்ன செஞ்சுருப்பாரு? நீ காஷ்மீருக்கு ஓடிடு, நீ ஆப்கானிஸ்தானுக்கு ஓடிடு, எங்கேயாவது ஓடி போய் என்ன செய்ய, ஒளிஞ்சுக்கன்னு சொல்லுவார். அவங்க அப்பா உடனே ஃபோன் பண்ணி, போலீஸ் உடனே வாங்க, என் பையனை அரெஸ்ட் பண்ணுங்க.
என்னங்க? இதான் டிவைன். சொல்லுங்க, இது சொல்லுங்க, இது பேர் தான் என்னது? இதுதான் டிவைன். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ அந்த சார்லிக்கு மட்டும்தான் அவர் மனைவியால் மட்டும்தான் மன்னிக்க முடியுமா? இல்லை, ஆண்டவருடைய அந்த தெய்வீகத்தை சுமக்கிற யாராலையும் இதை ஈஸியாக மன்னிக்க முடியும். புரியுங்களா? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஒரு பிரமாணம் எனக்குள்ளே பல பரிமாணங்களாக புறப்பட்டு என்னை பரிபூர்ணம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு தான் தேவன் அந்த சுமையை எனக்கு அனுமதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரமாணம் இல்லாத சுமை பாவம், பிரமாணம் கொண்ட சுமை உங்களுக்கு சுகம். பிரைஸ் தி லார்ட். பிரமாணம் இல்லாத சுமை, நீங்கள் கவலையாக இருந்தாலும் அது பாவங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் கவலைப்படுறதே பாவம். புரியல? பயப்படுறதே பாவம். புரியல? அந்த பாவம் செய்கிற இந்த பாவம் இல்லை, இதெல்லாமே பாவம். பயப்படுறதே பாவம். உங்கள் உயிரை கண்டு அஞ்சுவதே பாவம். புரியல? செத்துருவணும், போயிடுவணும், பாவம். புரியல? அந்த தெய்வீகத்தில் இருக்கவன் பயப்படவே மாட்டான். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழைப்புக்கேற்ற சுமை உங்களுக்கு உண்டு. We are all called in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டவர். நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். சாதாரண அல்ல. நான் சொல்றேன், you are the specific, you are a special one. நாம ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். ஐயா, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் இயங்குவதற்கு ஒரு சுமை தேவையோ, அழைக்கப்பட்டவனுக்கு சுமை அவசிய தேவை. அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு சுமை இருக்கு. ஐயா, நீ ஆசாரியனா அழைக்கப்பட்டிருந்தா நீ ஊரையும் தும்மியுமா சுமந்து தான் ஆகணும். அதை சுமக்காம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனீன்னா நீ செத்து போயிருவ. நீ அதை சுமந்து தான் ஆகணும். லேவியனா நீ உடன்படிக்கை பெட்டிய சுமந்து தான் ஆகணும். அதை சுமக்கலனா உனக்கு சாவு. சீசன்னா சிலுவையை சுமந்து தான் ஆகணும். விசுவாசினா சுமக்க வேண்டியதை சுமந்து தான் ஆகணும். எல்லாருக்கும் ஒரு சுமை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சுமை பிரமாணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் அழகா சொல்றார் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அதோடைய வார்த்தை என்ன, என் சுமையை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சுமத்துகிறார். சொல்லுங்க, என்ன செய்றார்? ஐயா, பிரமாணத்தை விட்டு வழி விலகுகிறவன் மேல் சுமத்துகிறார். பிரமாணத்தின்படி வாழணும்னு நினைக்கிறவன் மேலையும் சுமத்துகிறார். பிரமாணத்தை விட்டு விலகுகிறவனுக்கு சுமை பாரமா இருக்குது, பிரமாணம் பாரமா இருக்குது. பிரமாணத்தில் வாழ்றவனுக்கு அந்த சுமை சுகமா இருக்குது. புரிஞ்சால் இல்லையோ சொல்லுங்க. அந்த பிரமாணத்தை விட்டு விலகுறவனுக்கு அந்த வசனத்தை படித்தா கசப்பாக இருக்குது, அதை ஏற்றுக்க முடியல. டபக்குன்னு திருப்புறான். புரியல? அடுத்த பக்கத்து போகிறான். தோத்தன, இன்னைக்கு காலையில் பயப்படாது, நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு நேற்று சொன்னீங்க, இன்னைக்கு வேற மாதிரி வார்த்தை சொல்கிறீங்கன்றான். புரியல? அக்செப்ட் பண்ண முடியல. சில வேர்டு அவனால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா பிரமாணத்தை விட்டு விலகுறவனுக்கு பிரமாணம் சுமையாய் தருகிறது, பாரமாய் தருகிறது. ஆனால் பிரமாணத்தில் பழக்குவிக்கப்பட்டவனுக்கோ பிரமாணம் சுகமாய் தெரிகிறது. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நித்தியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், நித்திய தேவ ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல. உலக மனிதனுக்கு கொடுக்காத ஒரு மேன்மையான தெய்வீக அழைப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் சாதாரண ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஜாதியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமா இருந்தப்ப பரிசுத்த ஜாதி கிடையாது. பரிசுத்தமா ஆக்கிறதுக்காக பிரமாணத்தை தூக்கி மேல வச்சிருக்கிறாரே, அதுதான் பரிசுத்த ஜாதி. பிரைஸ் தி லார்ட். அப்ப நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப இப்ப என்ன விசேஷம்னா,
பிரமாணங்களில் வித்தியாசம் இருக்கலாம், சுமை ஒன்றே. அழைப்பில் வித்தியாசம் இருக்கலாம், சுமை ஒன்றே. அழைக்கப்பட்டவனுக்கு ஏற்ற சுமையை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. நான் இங்கே இருக்கிறேன், இந்த அழைப்புக்கு ஒரு சுமையை கொடுத்திருக்கிறார். அந்த சுமை என்னை பத்திரமாய் நடத்துது. உங்களுக்கு ஒரு சுமையை தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த சுமை உங்களை பத்திரமாய் நடத்துது. நாம் சுமக்க முடியவில்லை என்று கவலைப்படுவோம் என்றால் அதற்கு ஒன்று காரணம், நாம் வழி விலகுகிறோம் என்ற ஒரு அர்த்தம் வந்துடக்கூடாது. ரெண்டாவது, அந்த பிரமாணத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஒரு அர்த்தம் அதுக்கூடாது. இந்த பிரமாணத்தின்படி நடந்தனா எனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்ற வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. பிரமாணத்தை விட்டு விலகுகிறவனுக்கு பிரமாணம் பாரம், கஷ்டமாக இருக்கும். பைபிளில் எல்லா பேஜஸையும் சிரிச்ச முகத்தோடு வாசிக்க முடியுன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். எல்லா பேஜஸையும் ஏன் வேணாம், எபேசிய நிருபத்தை மட்டும் எடுத்துக்கோ. அப்படியே சிரித்த முகத்தோடு கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர் எல்லாம், எந்த எஜமாட்டி எல்லா ஏரியாவையும் அப்படியே சிரித்த முகத்தோடு எஸ் லார்ட் சொல்லி வாசிக்கக்கூடிய மறக்கக்கூடாது மனிதர்கள் இங்கே இருக்கிறீர்களா? வாசிக்கும்போது இருக்கிறதுனால நீங்கள் பிரமாணத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. வாசிக்கும்போது வலிக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் பிரமாணத்தில் சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறப்ப மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை இனிக்க படிக்கிறது ஏசி, ஆனால் அதை சுமந்துக்கிட்டு படிக்கிறது தான் சுகம். அந்த அனுபவத்துக்கு நம்ம வரணும் பிள்ளைகளே. சுமக்கவே பயப்படுது சபை சுமக்கவே பயப்படுது. பைபிளை சுமக்க பயப்படுது, பாட்டு புத்தகம் சுமக்க பயப்படுது. மதம் கூட எல்லாத்தையும் ஃபோனில் வச்சுக்குது, எல்லாத்தையும் டேபிளில் வச்சுக்குது, மதம் கூட அப்படியே உருட்டுது, இப்படியே பாடுது. இந்த விஷயத்தை கூட சுமக்க முடியாது. நீ சிலுவையை எப்படி சுமக்க போகிற? இந்த விஷயத்தையே சுமக்க முடியாத நாம் எப்படி பிரமாணத்தை சுமக்க போகிறோம்? இந்த விஷயத்தையே சுமக்க முடியாத நம்ம எப்படி நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நடத்தப்பட போகிறோம்? இவ்வளோ முக்கியமான ஏரியாவில் இருக்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் அழைப்பு எப்படி விசேஷமானதோ தேவன் உங்கள் மேல் வைத்த சுமையும் விசேஷமானது. ஹல்லேலூயா. உங்கள் அழைப்பில் வேணால் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அவர் சுமத்த சுமையில் விசேஷம்தான் இருக்குது. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிற வார்த்தை, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்றான். அப்போ அந்த பிரமாணம் கற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சுமை தேவைப்படுது. பார்த்தீங்களா, ஒரு காரியத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு சுமை தேவைப்படுது. ஒரு மனைவியானவள் சொல்லுகிறாள் கணவனை பார்த்து, நீங்கள் சொல்லுகிற எல்லா விஷயத்துக்கும் என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை, நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், மனதிலே அழுத்தம் கொள்ளுகிறேன், நீங்கள் சொல்வதெல்லாம் சரியாக இருப்பது போல எனக்கு தோணவில்லை, அதனால் என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை என்று சொல்லுகிறார். அப்போது கணவனானவன் சொல்லுகிறான், அப்பா நீ அப்படி சொல்லும் பட்சத்திலே நான் என்னுடைய மனதில் நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் எல்லா நேரத்திலும் உன்னை என்னால் நேசிக்க முடியவில்லை. நீ சிரிக்கும் பொழுது நேசிக்கிறேன், நீ அழகாய் உடை உடுத்தும் பொழுது நேசிக்கிறேன், நீ ஏதாவது நல்லா சமைச்சு கொடுக்கும்போது யோசிக்கிறேன், நீ என்னோடு சண்டை போடும் பொழுது என்னால் உன்னை நேசிக்கவே முடியாது. இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சுமையை தான் பேசுகிறாங்களே தவிர பிரமாண சுமையை ஏற்றுக்கொள்ளலை. மறந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு பிரமாணத்தை அக்செப்ட் பண்ணி அந்த பிரமாணம் உங்கள் மேலே இருந்தால் தாங்க அதோடைய வேல்யூவை உங்களுக்கு தெரியும். பிரைஸ் சொல்லலாம். ஆமாம். ஒரு கணவனானவன் சொல்லுகிறார், என் மனைவி ஒரு பெரிய சண்டைக்காரி, எப்பொழுதும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பாள், வாயை திறந்து விட்டால் தர்க்கமே வந்துவிடும். அந்த மாதிரி நேரங்களில் மிகவும் கஷ்டப்படுவேன், வேதனைப்படுவேன். இப்பொழுது ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறீரே அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாராம், பைபிளை படி அப்படின்னாராம், பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே ரொம்ப எளிதாக எழுதி வச்சுட்டீங்க, ஆனால் அது எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல. அமைதியாக இருக்கணும்,
இப்படியே ஒவ்வொரு வசனங்களையும் தேடி தேடி எடுத்து படிக்கிறாரு. பிரமா ஒன்று படித்த உடனே இப்போ அவருக்கு நிறைய டூல்ஸ் கிடச்சிருச்சு, மெட்டீரியல்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ அந்த மெட்டீரியல்ஸை வந்து இப்போ தியரிக்கலாக ப்ராக்டிக்கலாக மாற்றணும். இப்போ போய் உட்கார்றாரு ப்ராக்டிக்கலாக. இப்போ உட்கார்றப்ப அன்னைக்கு மனைவியுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதற்கூடாது அதிவேகமாக இருக்கிறது. இப்போ இவர் இந்த மெட்டீரியல்ஸை பூரா மைண்டில் வச்சு சுற்றுறாலும் அது மைண்டுக்கு வர மாட்டேங்குது. அந்த அம்மா பேசுகிற வார்த்தை தான் துளைச்சிட்டு போய் உள்ளார கோபத்தை எழுப்பி அந்த மனுஷன் உட்கார்ந்தவன் எழுந்திரிச்சு அடிச்சிருவேன் அப்படின்னு வந்துருந்துச்சு. இப்போ அந்த அம்மா அமைதியாக போயிட்டாங்க. இப்போ அவர் நினைக்கிறாரு, நம்ம அடிச்சிருவேன்னு சொன்னனால அமைதியாக போயிட்டா, அப்போ இந்த டூலை கரெக்டாக கையாண்டோம்னா சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு மனதுக்குள்ளாகிட்டார். அன்று இரவு படுக்கைக்கு போகிறாங்க. போனோன்னு சொல்கிறாரு, அடிச்சிருவேன்னு பயந்து தானே அமைதியான அப்படின்னா, இல்லை நீங்கள் அந்த நிலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியாக போயிட்டேன். நீங்கள் அப்போ தான் உணர ஆரம்பித்தாராம். நிறையா படித்து மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டேன், ப்ராக்டிக்கல் கொண்டு வர முடியல. அவன் அதை ப்ராக்டிக்கலில் எப்படியோ கொண்டு வந்திருக்கிறா, இப்போ நான் கையாள போகிறேன் என்று சொல்லி இப்போ அவர் கையாள ஆரம்பித்தாராம். மனைவி பேச்சும் குறைஞ்சிச்சு, இவருடைய ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சும் குறைஞ்சிச்சு. இப்போ இந்த பிரமாணம் பரிமாணங்களை உண்டாக்கி ரெண்டு பேரையும் பூரணத்தை நோக்கி நடந்தது. ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா? விளங்கலையா? இப்பயே கிளம்பணுமா? ரைட், நான் வர வரைக்கும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரமாணம் வச்சுட்டு வந்துருக்குறேன். வந்த பிறகு தான் தூக்கணும் இங்கே இருந்து. ஆமாம், நல்லா கவனிச்சுங்க. இப்போ இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நான் அழைக்கப்பட்டவன். அழைப்பு விசேஷமாக இருந்தால் சுமையும் விசேஷமாக இருக்கும். அழைப்பு ஆசாரியனை அழைக்கப்பட்டால் நீ சுமக்க வேண்டிய சுமந்தான் ஆகணும். நீ யாத்திராம 28 அதிகாரத்தில் பாருங்கள் சொல்லிடுவார், நீ இதை சுமந்தாதான் அங்கே பாவம் வராதுன்றவார். நீ இதை சுமந்தே ஆகணுன்றவார். அதை 28 யாத்திராம 28 படிங்க, டைம் இல்லை, அதில் படித்து பாருங்கள். 2 இடங்கள்ல அந்த சுமையை குறித்து பேசுவார். நீ என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரணும்னா இதை சுமந்துக்கிட்டு தான் வரணுன்றவார். லேவியை பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுவார், லேவி உடன்படிக்கை பெட்டியை சுமக்க கடவன் அப்படின்ற விஷயத்தில் அவனை முடிச்சிருவார். புரியுங்களா? அப்போ என்னுடைய அழைப்பில் விசேஷமும் அழைப்பில் வித்தியாசம் இருக்கும் பொழுது என் சுமையிலையும் வித்தியாசம் இருக்குது, சுகத்திலையும் விசேஷம் இருக்குது. உணர்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. காலையில் பைபிள் படிச்சிங்க, இன்னைக்கு ஒரு வேர்டு உங்களை டச் பண்ணிச்சு, ஒரு வேர்டு உங்களை குத்துச்சு, ஒரு வேர்டு உங்களை நொறுக்குச்சு, ஒரு வேர்டு ஜாயாக்குச்சு. எல்லா வேர்டையும் எடுத்துக்கங்க, எல்லா வேர்டையும் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க, அதை அப்படியே வைங்க. இன்றைக்கி ஆண்டவர் எதை இன்றைக்கி உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் கொண்டு வராருன்னு பாருங்கள். அதை நீங்கள் மீட் பண்ணுறப்ப ஃபெயிலியர் வந்தால் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஃபெயிலியர் ஆகட்டும்னு நீங்கள் நினைக்கிறது தான் தப்பு. பிரமாணம் வைத்த பொழுதே இவனும் பரிசுத்தமாகிறது இல்லை, பிரமாணத்தின்படி நடக்க நடக்க தான் பரிசுத்தமாகிறான். அல்லேலூயா. சில பேர் பிரமாணத்தை வாங்கிட்ட, ஞானசாமி வாங்கிட்டில்ல, ஞானசாமி வாங்கிட்டு நீ பாட்டுக்கு கோவப்படுற அப்படின்னு வாங்க. ஞானசாமி வாங்கினா கோவப்பட மாட்டான், யாரா சொல்லி கொடுத்தது? அப்படி பார்த்தா எவனும் இங்கே இருக்கக்கூடாது, கொடுத்த வேத்துக்கு பரவத்துக்கு போயிருக்கணும். ஆமாம், முக்குன வேத்துக்கு பாசியை பார்க்கணும். என்னையா முக்குன வேத்து ஒருத்தனுக்கு காணா? ஐயா, பூர்ணர் ஆகும்படி கடந்து போவோமாக. நம்மளால என்ன ஞானசாமி வாங்கிட்டு ரொம்ப கோவப்படுறீங்க, ஞானசாமி வாங்கிட்டு ஓவராக பேசுகிறீங்க, ஞானசாமி வாங்கிட்டு என்ற சண்டை போடுறீங்க அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான்? ஐயோ, இப்போ நம்ம ஞானசாமி ஒழுங்காக எடுக்கலையோ, ஐயோ மனசெல்லாம் சரியில்லை, நான் அடிக்கடி சண்டை போடுறேன். ஒரு ஆள் உட்காந்தார், என்னையா அண்ணா மனசே சரியில்லை, மனசு இல்லைன்னா என்னையா பிரச்சனை? இல்லை, என் வீட்டுக்காரி சொல்கிறா, நீ ஞானசாமி வாங்கினில்ல, நீ வந்து வாய் அடக்க மாட்டேன்ற, போஜன பிரியனாக இருக்கிற அப்படின்றா, அதனால தான் திருவிருந்து எடுக்கல. எந்திரியா, அதக்கூடாது. அந்த அம்மா சொல்லிட்டு அது எங்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க போகுது, எந்திரியா போல. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். பிரமாணம் என் மேலே வைக்கிறதே எதுக்கு தெரியுமா? நான் நல்லா வாழ்கிறதுக்கு தான், நான் பர்ஃபெக்ஷனாக மாறுறதுக்கு தான்.
நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ள, we are all not perfect. நம்ம எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்கள், பரிபூர்ணம் உள்ளவர்கள் இல்லை. ஆனால் அந்த பிரமாணம் என்ன பரிபூர்ணத்தை நோக்கி நடக்க வைக்குது. நீங்கள் சுமையினோன்னு என்ன நினைக்கிறீங்க? புருஷனை பார்க்குறீங்க, மனைவியை பார்க்குறீங்க, நோ பிள்ளைய பார்க்குறீங்க, கடவுள் தான், நோ இதெல்லாம் தவறு. இதெல்லாம் சுமையே கிடையாது. ஆண்டவர் அனுமதிக்கிற சுமை மனைவியோ கணவனோ பிள்ளையோ பெற்றோரோ இல்லை. அவர் அனுமதிக்கிற சுமை பிரமாணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உருவம் வேணா மாறலாம், பிரமாணம் ஒன்று தான். அந்த பிரமாணம் பரிமாணங்களை உண்டாக்கி அந்த பரிமாணம் ஒவ்வொருத்தனையும் ஒரு பூர மனுஷனாக மாற்றுது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாரு. அதாவது நீங்கள் 25 வயசில் பேசுனதுக்கும் 50 வயசில் பேசுறதுக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். 25 வயசில் பேசும்போது அலசும், 50 வயசில் பேசும்போது அமர்ந்திருக்கும். அந்த மைண்ட் மெச்சூரிட்டி வருது பார்த்தீங்களா? அதே போல தான் பிரமாணமும் ஒரு மனிதன் மேலே வைக்கப்படும் பொழுது அவன் நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்படுகிறான், நாளுக்கு நாள் தூய்மைப்படுத்தப்படுகிறான், நாளுக்கு நாள் வளருகிறான், நாளுக்கு நாள் பூர்ணத்தை நோக்கி போகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். அந்த இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துக்கு வாங்க. அப்போ என்ன, என் அழைப்பிலே ஒரு சுமை இருக்குது. அந்த அழைப்புக்கேற்ற சுமையை தேவன் எனக்கு தருகிறார். அது என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எந்த ஆட்டோவும் வீட்டுக்கு போகக்கூடாது. சார்லஸ், ஆட்டோ வீட்டு பக்கம் திரும்பக்கூடாது. யாப்படி ஆம்பட்டி போயிட்டு தான் திரும்பணும். ஆமாம், எல்லா ஆட்டோவும். ஆமாம், சரியா? சிலுவை சுமந்தோரா சீடராக்குவோ, சிலுவை சுமந்தோரா சீடராகுவோம், நிந்தை வாழ்வீனில் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. சுமக்காம இயங்க முடியாது. பிரமாணத்தை சுமக்காம நித்திய ஜீவனை அடைய முடியாது. பிரமாணத்தை சுமக்கிறவன் தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். தேவ சமூகத்தில் வாழணுன்னாவே பிரமாணத்தை சுமந்தாதான். பிரமாணம் கடினமானது அல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நல்லா கவனிச்சுங்க, அது கஷ்டமானது அல்ல. வழி விலகுகிறவனுக்கு கஷ்டம், அந்த வழியில் நடக்கிறவனுக்கு அது இன்பம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களிலே ஆவியானவர் உதவி செய்வார். ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வார். நம்ம பிரமாணத்தை பரிமாணங்களோடு கற்றுக்கொள்ளும் பொழுது அதனால் உண்டான பரிபூர்ணம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளார ஒரு பூர்ண புருஷனாக நம்மளை மாற்றுது. அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சுமக்க பலன் தாங்க. நான் சில நேரத்தில் பிரமாணத்தை உணராமல் போயிடுறேன், பிரமாணத்தை அறியாமல் போயிடுறேன், அந்த பிரமாணத்துக்குரிய இருக்க சாரம்சத்தை விளங்காமல் போயிடுறேன். ஆண்டவரே, இந்த நிலையில் நான் அந்த பிரமாணத்தின் பரிமாணங்களை அறிந்து அதிலேக்குள்ளே இருக்க பரிபூர்ணத்துலே நான் ஒவ்வொரு நாளும் பரிபூர்ணம் அடைய உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அனுதினமும் என் மேல் பாரம் சுமத்துகிறவர் என் மேல் வேறு எந்த பாரத்தையும் சுமத்தலப்பா. பிரமாணன்ற பாரத்தை தான் வச்சிருக்கிறீங்க. அதை சுமந்து கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்க. அதில் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க.
கடைபிடிக்க உதவி செய்யுங்க. அதில் பரிபூர்ணமடைய எனக்கு உதவி செய்யுங்க. வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையும் சமாதானமும் காத்து வழிநடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் உடைய மகிமையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, அந்த இறுதி ஆராதனைக்காக யாப்படியான்பட்டி கடந்து செல்கிறோம். போகிற 2 வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, ஆட்டோவில் போகிறவங்க பத்திரமா போய் சேர்ந்து பத்திரமா வீடு திரும்ப உதவி செய்யுங்க. உங்கள் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலமாய் வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. விசேஷமாக பிளெஸ்ஸிங்காக ஜெபம் பண்ணுங்க. சின்னவளுக்கா சரி ஆண்டவரே, நிசிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை ஃபீவர் அட்டாக், மறுபடியும் அந்த ஃபீவருடைய ரீகாரியம் மறுபடியும் வந்திருக்குது. பிள்ளைக்கு அடுத்த சுகத்தை தரணும். இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளையுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலகீனம் நீங்கட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் பிறக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்தற்காய் நன்றி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரி மறவாதே. ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you. God bless you. Praise God.